ஒரு பேசிக்கான பால் அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பால் ட்ராவல் பண்ணுறதுக்கான பாத்தை கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி அப் அண்ட் டவுனோ இல்லை நீங்கள் என்ன மாதிரி அனிமேஷன் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பாத்தை கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ண பாலோட வெயிட்டை பேஸ் பண்ணி பாலை இந்த பாத்தில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். பால் கிரவுண்டில் டச் ஆகிற இடத்துல நம்ம ஸ்குவாஷ் அண்ட் ஸ்ட்ரெச் பண்ணணும். அப்போது பாலோட பவுன்சிங் ஃபீல் நமக்கு ரொம்ப நல்லாவே வரும். பால் கிரவுண்ட்லேருந்து ஜம்ப் ஆகிற இடத்துல டிஸ்டன்ஸ் நம்ம ஜாஸ்தியாக வைக்கணும். அதுக்கு முந்தின ஃப்ரேம் டிஸ்டன்ஸ் கம்மியாகவும் இந்த ஃப்ரேமில் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் வைக்கணும். அப்போ தான் அந்த ஜம்பிங் ஃபீல் நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். இந்த மாதிரியான ஒரு டிஸ்டன்ஸில் தான் இருக்கணும். பாலை நம்ம இந்த பாத்தில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 1 or 2 டைம் ப்ளே பண்ணி பார்க்கும்போது நமக்கு எங்கேயாவது அங்கே டைமிங் மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு இடத்துல இங்கே மிஸ் மேட்ச் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதை நான் திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஃபைனல் டச் ஒர்க்கெல்லாம் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான அனிமேஷன் டியூட்டோரியல் வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.